ஒரு பெரிய ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு பல்லவனுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஷாக்கை கொடுத்து சேரன் கார்த்திகாலாம் சேர மாட்டாங்க பாஸ். ஒருவேளை சேரணும் அப்படின்னா கார்த்திகா அங்கே போய் இருந்து அங்கே நிம்மதி இல்லாமல் இருந்து திருப்பி இங்கே வந்து கல்யாணம் பண்ணால் தான் உண்டு. இப்போதைக்கு எடுத்த உடனே அந்த கல்யாணம் நடக்காது, அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதே நடுவில் நார்த் இந்தியன் லேடி இருக்காங்க, அவங்கள தான் வந்து இவருடைய அம்மா பல்லவனோட அம்மா என்ன ஏது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி அவங்க அம்மா இன்னும் இறக்கலை. இவங்க அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. அதாவது வந்து சேரன் சோழன் பாண்டியனுடைய அம்மா தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கூட்டு வர போகிறாங்களா, அவங்க திடீர்னு வர போகிறாங்களா, அது ஒரு வேளை சிறகடிக்க ஆசையில் இருக்க பார்வதியா, அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இந்த கதையில் நடக்க போகுது, வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் என்னென்ன உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறாங்க, நிலாவுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரிய போகுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒருவேளை பாண்டியன் வானதி கல்யாணம் நடந்துருமான்னு பல விஷயங்கள் பல ட்ராக்கள் இருக்குது. ஆனாலும் பலர் பலவிதமான கோபத்தோடு இருக்காங்க சேரன் மேலே, அவர் எடுத்த முடிவு மேலே. எனக்குமே சமகாண்டான ஒரு விஷயம் தான். ஆனால் பரவாயில்ல, கார்த்திகா தப்பிச்சிட்டாங்க இவர் கூட வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அதில் டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு சீன் எடுத்து அப்படியே வச்சு அதில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வேறு வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.